கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மார்க்கல் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். மார்க்கல் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவர் ஆலயத்தில் பிரவேசிப்பது என்பது புதிதல்ல. அவருடைய காலங்கள் எல்லாம் 12 வயதில் அவர் எருசலேம் ஆலயத்தில் போதகர்களோடு பல வேத வார்த்தைகளை ஆராய்ந்தவர், மலை பிரசங்கத்துல மக்களுக்கு போதித்தவர், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஆலயத்தின் அருகிலே இருக்கும் பொழுது ஆலயத்திலே சென்று பிரசங்கித்தவர். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அவருடைய நோக்கத்தை அவர் சினகாகிலே அவர் வெளியரங்கமாக்கினவர். அந்த ஆண்டவர் இங்கும் கூட ஒரு ஆலயத்திலே பிரவேசிக்கிறார். அங்கே நடக்கிற நிகழ்வு என்ன? அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதன் அவனை பார்க்கிறார். அவனுடைய பலகீனத்தை அறிந்து கொள்ளுகிறார். தென்னிந்திய திருச்சபை இந்த நாளை மாற்றுத்திறனாளிகளின் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கிறார்கள். கேர் அண்ட் ஹேனர், மக்களை பாதுகாக்கவும் அக்கறை காண்பிக்கவும் மதிப்பளித்தலும் என்ற தலைப்பு. இந்த ஆலயத்துல வந்த பொழுது ஆண்டவர் சூம்பின கையுடைய மனிதனை பார்த்ததும் எனக்கென்ன என்று சொல்லி அவர் இருக்கவில்லை. எனக்கென்று என்ன என்று இருக்கவில்லை. இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகளில பாவப்பட்ட பல மக்கள் இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த மக்கள் இருக்கிறார்கள். சரீர குறைபாடுகளோடு மாற்றுத்திறனாளிகளாக பல மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய கரிசனை, நம்முடைய கண்ணோட்டம் எப்படியா இருக்கிறது? என் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் பிரவேசிக்கும் பொழுது சூம்பின கையுடைய மனிதனை பார்த்ததும் இது என் வேலை அல்ல என்று சொல்லி அவர் இருக்கவில்லை. அதைத்தான் அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவனுடைய கையை சுகப்படுத்துகிறார். அங்க இருக்கிற மக்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஆனாலும் கூட இறைவனால் அனுப்பப்பட்டவர், இறைமகன் தான் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் சந்திக்கிற மக்கள் மத்தியில, பலவீனப்பட்ட மக்கள் மத்தியில நம்முடைய செயல்பாடு எப்படியாயிருக்கிறது? They are not disabled, they are differently able people. வேறு விதமான திறமைகள் இருக்கும். அதை பயன்படுத்தி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல ஐனேயு என்கிறவனை ஆண்டவர் தாசன் பேதுரு சுகமளிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் வேதத்துல எண்ணற்ற சுகமளிக்கிற காரியத்தை, மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த நிலைகளிலே உதவுகிற மக்களாய் காணப்படுகிறோம்? நாம் அவர்களின் மீது அக்கறை செலுத்தவும் அவர்களை கனப்படுத்தவும் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம் என்று சொன்னால், என் தேவன் செய்த அதே செயல்பாடை நீங்களும் நானும் செய்யும் பொழுது இறைவன் நம்மிலிருந்து வெளியரங்கமாவார். அவர் நாமம் மகிமைப்படும். அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களை கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சியின் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கிற மாற்றுத்திறனாளிகளை நீர் தாமே ஆசீர்வதித்து நாங்கள் அவர்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு உதவும் நிற்கிறே வராட்டும். அவர்கள் மேன்மை பொருந்தினவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட உதவி செய்யும். துதி கன மகிமை யாவையும் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.